வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு BS6 மாடல் வண்டி. இந்த வண்டி நண்பர் கடையிலேருந்து வந்திருக்கு, ஸ்டார்ட் ஆகலன்ட்டு. அவங்களும் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண முடியல. பார்த்தோம்னா கரண்ட் வரல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எம்ஐ லைட்டே எரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணோம்னா வந்து நியூட்ரல் லைட்டு மட்டும் தான் எரியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, ஹார்ன் அடிக்குது. நம்ம செல்ஃப் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த ஓபிடி கப்ளரில் வந்து நம்ம ஓபிடி ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து டிவைஸ் வந்து ஆன் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வோல்ட் வருதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் வந்து மெயின் லைனு. இதில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் வயரை செக் பண்ணுறோம், லைன் எதுவும் வரல. இப்போ நம்ம ECMலேருந்து இதில் வந்து டிசி லைன் வந்தால் தான் நம்ம எது வந்தாலும் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம இது ஏன் லைன் வரலைங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் வந்து செக் பண்ணுறோம். மைனஸ் வந்து இதில் வந்து க்ரீன் கலர் வயரு. இது பார்த்திங்கன்னா தெரியும், மைனஸ் கரெக்டாக வருது. அதனால் நமக்கு இங்கே வர்ற டிசி லைன் வந்ததுன்னா இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓபிடி கப்ளருக்கு வர்ற மெயின் வயர் இது தான். இதை நம்ம ஃபால்ட் எதாவது இருக்கான்ட்டு இதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம இந்த வயரிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, அந்த ஸ்லீவ்லாம் கட் பண்ணிவிட்டு வயர் நம்ம இழுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ECMலேருந்து வர்ற இந்த வயர் வந்து நமக்கு கட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த வயரிங்குள்ளே போயிட்டு இது வழியாக வந்து நமக்கு ECM போர்டுக்கு வரும். இப்போ நம்ம ECM போர்டு வந்து இதில் கனெக்ட் ஆகாத இதில் ஃபால்ட்டு. இப்போ நம்ம அந்த வயரை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயரை வந்து நெடுக்க பிரிச்சுட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது டிசி லைன் ஃபுல்லாமே எல்லாமே கட் ஆகிடுச்சு. ECM போகிற வந்து டிசி லைனு கம்ப்ளீட்டாக எல்லாமே கட்டு. இந்த இடம் தான் நமக்கு வந்து இந்த வயரிங்கில் வந்து பிரச்சனை இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிசி லைன் வந்து ECMக்கு வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. அதுக்கு வந்து இந்த ஒயர் தான் காரணம். பார்த்தீங்கன்னா இதுதான் வண்டியோட ECM போர்டு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே டேப் அடிச்சிட்டோம், வயர்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 3 ஒயருமே கட்டாக இருந்ததுனால இதுக்கு ஒரு துண்டு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் கட்டாக இருந்தது, இதையும் சரி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வயரிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ கீ ஆன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எம்ஐ லைட் எரியுது. செல்ஃபு போடுறோம், செல்ஃப் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பார்க் செக் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேட்ரி வந்து டவுனாக இருக்கிறதுனால செல்ஃபு போட முடியல. இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிடி கப்ளரில் வந்து இப்போ லைன் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 10.8 வோல்ட் காமிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓபிடி மாட்டி ஸ்கேன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட்டு காமிச்சிது, எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் காமிக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீன் ஆங்கிள் சென்சார் வந்து நம்ம வேறு கிடைக்கல. இப்போதைக்கு அதை கழட்டி விட்டுருக்கோம். அதனால் வந்து P1532 அப்படிங்கிற ஃபால்ட்டு கோடு மட்டும் காமிக்குது. அதை நம்ம அந்த சென்சார் வாங்கி போட்டு கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபால்ட்டு சரியாயிடும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.